மேம் அடுத்தது வந்து 12 ராசியில கடைசி ராசி மீன ராசிக்கு வந்திருக்கோம். இந்த குரு பயிற்சிக்கு மீன ராசி எப்படி இருக்கு? மீனம் வந்து ரொம்ப புத்திசாலி. இன்னும் முடியல 7 நாட்டு சனி. இன்னும் முடியல. இப்பதான் வந்து ஜென்ம சனியில இருக்காங்க. இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் சனிய உங்கள விட்டு போக போறதில்ல. அதுதான் உண்மை. அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்க போகுது அவங்களுக்கு. கண்டிப்பா. மீனம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், கழுவுற மீன்ல நழுவுற மீனா வாழும். அப்படிப்பட்ட மீனம் என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படாம என்னோட உறவினர்கள், நான் முன்னேறது மட்டும் இல்லாம என்னோட உறவினர்களையும் சேர்த்து நான் முன்னேற்றுவேன். இதுதான் மீனம். பொதுவா மீன ராசியில ஒரு நட்பு கிடைக்குது அப்படின்னா விடக்கூடாது. ரீசன் என்னன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. போது இப்ப ஜென்ம சனியே நம்மளை விட்டு போயிடுச்சுடாப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. என்னை வந்து பாத்தீங்கன்னா முழுசும் நான் வந்து என்னை பலப்படுத்திக்கினேன். என்னோட நெகட்டிவ்ஸ்லாம் நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்குறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்ருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர். ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாரும் நீங்கள் பார்க்கணுமா? ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு ஜெகஜோதியா மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே மேம் ரொம்ப அழகா, ஒரு அழகான ஒரு கடாட்சமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பயிற்சிக்கு ஏத்த ஒரு சாரி கட்டிருக்கீங்க. மாம்பழ கலர் குரு பிடிச்ச கலர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பெயர்ச்சி வரப்போகுது இல்லையா? இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். ரெண்டாவது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல. ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு. கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு.
அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்கார். இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுபலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லத பட்டுன்னு செஞ்சிடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லது மேம் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா மேம். அடுத்தது 12 ராசியில கடைசி ராசி மீன ராசிக்கு வந்திருக்கோம். இந்த குரு பயிற்சிக்கு மீன ராசி எப்படி இருக்கு? மீனம் பாத்தீங்கன்னா மேடம் 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில இருக்காங்க, ஜென்ம சனியில இருக்காங்க. மீனம் ரொம்ப புத்திசாலி. இன்னும் முடியல 7 நாட்டு சனி, இன்னும் முடியல. இப்பதான் ஜென்ம சனியில இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் சனியை உங்களை விட்டு போக போறது இல்ல. அதுதான் உண்மை. அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. மீனம் பாத்தீங்கன்னா மேடம் கழுவுற மீன்ல நழுவுற மீனா வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல. வாழ்க்கையினோட யதார்த்தம் உங்களுக்கு நிறைய தெரியும். பொதுவாகவே மீனம் பாத்தீங்கன்னா மேடம் அதிர்ஷ்டமான ராசியா தான் நாங்க பாவிக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னத்தான் அதிர்ஷ்டத்தை கண்டோம். வாழ்க்கையில முற்பகுதியில இல்ல பிற்பகுதியில கண்டிப்பா நீ அதிர்ஷ்டமா இருப்ப. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா வாழ்க்கை முழுசுமே நீ அதிர்ஷ்டமா இருப்ப அப்படின்னு சொல்லலாம். எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, வேலை செய்யறவங்களை பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆளுமே அதெல்லாம் மீனத்துக்கிட்ட கிடையாது. குருனோட ராசி அப்படின்றதுல டிஃபால்ட்டாவே நிறைய நல்ல குணங்கள் அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் மேடம். அப்படிப்பட்ட மீனம் என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படாம என்னோட உறவினர்கள், நான் முன்னேறது மட்டும் இல்லாம என்னோட உறவினர்களையும் சேர்த்து நான் முன்னேற்றுவேன். இதுதான் மீனம். பொதுவா மீன ராசியில ஒரு நட்பு கிடைக்குது அப்படின்னா விடக்கூடாது. ரீசன் என்னன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் மற்றவங்களுக்கு வெல்விஷர்ஸா மென்டாஸா இருக்கவங்க இப்ப ஜென்ம சனியில அவங்களே ஒரு விதமான குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் மூளை மேல உட்காந்து மண்டை மேல உட்காந்து மூளையை நல்லா குழப்பிட்டு இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படியதுனால சனி நல்லிஃபை ஆயிடுறாரு. சனி ஆல்மோஸ்ட் அமைதி ஆயிடுறாரு. மீனம் திருப்பி என்னோட புத்திசாலித்தனத்தை நான் பாத்தீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெருத்த ரிலீஃப் மேடம் மீனத்துக்கு. முதல்ல இருந்த மாதிரி நான் திருப்பி மாறிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரி, இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கடகம் மீனத்துக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்ப அந்த 5ஆம் பாவம் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இவங்களோட ராசியாதிபன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பாங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்தனை நல்ல கர்மா செஞ்சிருப்பாங்க, அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம். பெரிய பிளஸ். இது வரைக்கும் குழந்தையே இல்லைங்க. நாங்க ஏகப்பட்ட மாடர்ன் சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். 8 முறை பாத்தீங்கன்னா IVF எடுத்துட்டோம். இந்த காலகட்டம் நாங்க பாத்தீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, நேச்சுரலாவே கன்செப்ஷன் அப்படின்றது வந்துருச்சு. அதுலயும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆணோ பொண்ணு நம்ம குழந்தை, அதை நாங்க இன்சஸ்ட் பண்ணல. பட் இருந்தாலும் குரு அங்க இருக்காரு அப்படின்னு போது ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றது ஜஸ்ட் சொல்றோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டே கிடைக்கலைங்க. யூஜி நாங்க படிச்சுட்டே இருக்கோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பக்காவா சீட் கிடைச்சிடும். ஓகேங்களா? அது ஒரு பிளஸ். குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிந்த இப்ப புள்ள தங்க கம்பியா மாறிடுமா, ஓரளவுக்கு நல்ல புள்ளையா இருக்கும்மா. ஸ்ரவன்குமாரா மாறணும்னு எதிர்பார்க்காதம்மா. அந்த அளவுக்கு குருனாலே இப்ப பண்ண முடியறது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அந்த அளவுக்கு பிள்ளைங்களோட குணாதிசயங்கள ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். சொத்துலாம் இருக்கு அப்படின்னா நம்ம கைக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு. கோர்ட்ல கேஸ்ல இருக்கு அப்படின்னா 4 மத்தியஸ்தர்களை வச்சு இப்ப பஞ்சாயத்து பண்ணி நமக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பரா இருக்க போகுது. இப்ப ஜென்ம சனியே நம்மளை விட்டு போயிடுச்சுடப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. என்ன பாத்தீங்கன்னா முழுசும் நான் என்னை பலப்படுத்திக்கினேன். என்னோட நெகட்டிவ்ஸ்லாம் நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். என்னோட என்ன குணாதிசயத்தினால நான் கஷ்டப்படுறேன், இது வரைக்கும் எந்த குணாதிசயத்தினால நான் கஷ்டப்பட்டேன், அதை மாத்திக்கினேன். அதே மாதிரி 9ஆம் பாவத்தை பாக்குது. அப்பாக்கும் எனக்கும் நல்ல உறவு முறை இருக்கு. அப்பானோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்றேன், சக்சஸ் ஆயிட்டேன். சீட் கிடைச்சிச்சு, நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன். அப்பானோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஏதோ ஒரு விதத்துல குட்டி லெவல்லையாவது ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு அதிர்ஷ்டம், கௌரவம், மரியாதை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தை பாக்குது. ஒரு தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது சாலிடா கிடைச்சிடும் மேடம். கவலைப்பட வேண்டாம். சூப்பரா இருக்கு. மீன ராசிக்கு அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேம்?
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சனிக்கு தான் இங்கே பரிகாரம் செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனியாக இருக்காரு. ஜென்ம சனியாக இருக்காரு. இந்த குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாக்கி போகும்போது குருனோட பார்வை சனி மேல இருந்து அகலும், விலகும் அப்படின்னு சொல்ல. சனி அப்படியே திருப்பி நான் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமாக வந்து படையெடுப்பான். திருப்பி மூளையை வந்து குழப்புறது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்துறது, ஒரு மந்த நிலை ஏற்படுத்துறது, அதெல்லாம் செய்வான். அப்போ நம்ம சனிக்கு அப்படின்னு உரிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சனிக்கு கடவுள் யாரு அப்படின்னா ஈசன் தான். ஈசனை யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணாலும் சனியினோட கை அவர் ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்குமே தவிர பயந்து ஒதுங்க மாட்டான், சந்தோஷமா ஒதுங்குவோம். அப்ப நமக்கு சந்தோஷமா ஒதுங்கிறது நல்லது அப்படின்லாம். நீ பெருசா சிவன் கோயில்ல போயிட்டு உழுந்து கும்பிடு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. சிவன் கோயில்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு பெருசா எதுவும் செய்யாத. சிவன் கோயில்ல போயிட்டு உனக்கு மனசு வந்து சிவனை கும்பிட பிடிக்கல. நிறைய பேருக்கு சிவனை கும்பிட பிடிக்க மாட்டேங்குது மேடம். நான் எத்தனையோ பேருக்கு சிவ வழிபாடு சொல்லுவேன். அதுதான் மேம், அவன் தாள் வணங்கி அவன் அருளே அவரோட ஆசை, அவரு கூப்பிடாம போக முடியாது. ஆமா, நான் எத்தனையோ பேர் சிவனை வழிபாடு பண்றதுக்காக தலைக்கீழ நிப்பேன். நான் தலைக்கீழ நிப்பேன் காரைக்கால் அம்மையார் மாதிரிமா சிவனை வழிபாடு பண்ணுமா நல்லது நடக்கும். தலைக்கீழ நிக்கிறீங்க. ஆமா, சிவபெருமான் கூப்பிடணும். ஆமா கூப்பிடுவோம். நான் சொல்லுவேன் மா நல்லது நடக்கும்மா, போமா இல்ல மேடம் நாங்க சிவனை கொண்டு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்லுவேன்மா, நீ போவாத, நீ கும்பிடாத, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா, என் ஈசன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது என்னன்னா மேடம், நான் ஈசனை கும்பிட்றதுனால சிவன் ஒஸ்தி அப்படி கிடையாது. அந்த சிவனுக்கே உரிய தயாளு குணம் அப்படின்றது உண்டு. கல்பத்தரு, கல்ப விருட்சாமன் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அவனோட பதவி கேட்டா கூட கொடுத்துருவான். அப்ப நான் என்ன சொல்றேன், அம்மா சாமி நீ போய் கோயில்ல உட்காந்துட்டு வா, உள்ள கோபுரத்துக்குள்ள நுழை, அந்த ஸ்தலத்துல நீ போய் உட்காரு, நீ ஈசன் முன்னாடி உட்காரணும்னு கூட இல்லை, உட்காந்துட்டு வா, உனக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, மேடம் நான் உட்காந்துட்டு வந்தேன், நிறைய நல்லது நடந்துச்சு வந்து சொல்லுவாங்க. இது நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி நான் சிவனை கும்பிட மாட்டேன்னு சொல்ற மீனமா இருந்தா கூட நீ போய் உட்காந்துட்டு வா, உனக்கு நல்லது நடக்கலன்னா என்ன கேளு, நான் கேரண்டி என் ஈசனுக்கு. நான் சொல்றேன், சும்மா போய் உட்காந்துட்டு வா. மேடம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேடம் சிவனுக்கு எத்தனையோ புராதான கதைகள்லாம் இருக்கு. ஒரே ஒரு தாமரப்பூ ஒரு ஜென்மத்துல வச்சதுனால அவன் பூமி உள்ள வரைக்கும் அவன் எத்தனை பொறுப்பு எடுத்தா அவனுக்கு என்னென்னலாம் நல்லது செஞ்சார், எத்தனையோ கதைகள் இருக்கு. நம்ம இனிவரும் பதிவுகளில் நம்மளுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அந்த கதைகளை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிரலாம். சிவ வழிபாட்டினுடைய மகிமைகள் சொல்லணும் மேம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு, இன்னும் உள்ள நீங்க இன்னும் நிறைய வச்சிருக்கீங்க. அது ஒரு வீடியோவா எடுத்து கொண்டு வருவோம். நிறைய பேருக்கு தெரியணும் மேம். நிறைய ஆன்மீகம் எல்லாம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கும் தெரியணும், நிறைய தெய்வத்தை கும்பிடணும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். கடவுள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. உண்மை, கடவுள் இருக்கிறதுனால தான் மழை காத்து எல்லாமே இருக்கு. உண்மை. இன்னைக்கு உயிரோட இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில எந்த பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு பாம்பு வெடிச்சாலும் நம்ம நல்லா இருக்கோமே, அது இறைவன் இங்க இருந்த இடத்துல நம்ம கால் பதிச்சிருக்கோம்ல, அது ஒரு பிராப்தம். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனராசி ரொம்ப நல்லா இருக்கு. சிவன் வழிபாடு பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. Thank you.